ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனைவருக்கும் பிடித்த ஒரு பயிற்சி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, இதையெல்லாம் பார்த்தா பலன்களோடு சேர்த்து சற்று பயத்தோடு பார்ப்பது மக்களினுடைய வழக்கமாகிவிட்டது. ஆனால் இப்போ பார்க்க இருக்கிற பயிற்சி குரு பகவானினுடைய பயிற்சிங்க. அற்புதமான கிரகம், மக்களால் அதிகம் வரவேற்கப்படுகின்ற ஒரு பயிற்சி அப்படின்னு சொன்னால் அது இந்த குரு பயிற்சி தாங்க. அதிலும் குறிப்பாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி வருவார். இதனை வருட கிரகம், ஒரு குரு பாரியாயம் அப்படிங்கிறது 12 ராசியை 12 வருடங்களில் குரு பகவான் சுற்றி வருகின்ற ஒரு அற்புதமான அமைப்பு. கோவில் கும்பாபிஷேகங்கள் கூட இந்த குருவினுடைய நகர்வை வச்சு தான் 12 வருஷத்துக்கு ஒரு முறை மீண்டும் மீண்டும் செய்கிறது வழக்கம். சரி, இப்பேற்பட்ட இந்த குரு பகவான் ஒரு முழுமுதற் சுபகிரகம், குருவார்க்க கோடி நன்மை. ஏன்னா இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னாங்க, ஒரு சிலருக்கு அவயோக அமைப்புகளில் போய் பயிற்சி காலகட்டங்களில் அமர்ந்தாலும் கூட அவர் ஒரு இயற்கை சுபர், கெடுதல்களை வலுவாக செய்ய மாட்டார். எந்த இடத்தில் அமர்ந்தாலும் தீமை செய்கின்ற அமைப்புகளில் இருந்தாலும் நன்மையையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம். இப்போ அவருடைய பயிற்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எந்த இடத்தில் அவர் அமர இருக்கின்றார், அங்கிருந்து அவர் உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை தர இருக்கின்றார், என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தாங்க நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். இப்பேற்பட்ட இந்த குரு பகவான் வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி அன்று தற்பொழுது வீற்றிருக்கின்ற ரிஷப ராசிதனிலிருந்து மிதுன ராசிக்குள்ளாக நகர்வு பெறுகின்றார். அடுத்த ஓராண்டு காலகட்டத்திற்கு இந்த குருவினுடைய பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான நன்மைகள், எங்கு கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதாங்க நம்ம விலாவாரியாக பார்க்க இருக்கின்றோம். இது ஒரு பொது பலன். இதோடைய பலம் ஒரு 10%. உங்களுடைய சுய ஜாதகமும் வலுப்பெற்று விட்டது என்றால், நல்ல தசாபுக்திகள் நடக்கின்றது என்றால் நல்ல பலன்கள் கூடுதலாக இருக்கும். கொஞ்சம் தசாபுக்திகள் சரியில்லை என்றால் கொஞ்சம் தீய பலன்கள் தான் மேலோங்கி நிற்கும். சரிங்களா? ஏன்னா இது ஒரு பொதுவான பலன் அப்படிங்கிறத நண்பர்கள் மனதில் வச்சுக்கிட்டு இந்த பதிவை பார்ப்பது நல்லது. இந்த குருவினுடைய பயிற்சி உங்களுடைய குறிப்பிட்ட ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்கின்றது என்பதை தொடர்ந்து வாருங்கள் பார்க்கலாம். திருவோண நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் 6ஆம் இடத்திற்குள்ளாக குரு பகவான் அமரப்பெறுகிறார். 6இல் அமர்ந்தாலும் அவர் 10ஐயும் 2ஐயும் வருமான ஸ்தானத்தையும் உத்தியோக தொழில் ஸ்தானத்தையும் பார்வை செய்வது ஆகச்சிறந்த ஒரு அமைப்பு. சரிங்களா? குரு மறைந்தாலும் சில நன்மைகளை செய்வாருங்கிறதுல மாற்றம் இல்லை. சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, சரிவர வேலை வாய்ப்பு இல்லாத நண்பர்கள், படித்து முடிச்சுட்டு கொஞ்சம் வேலை சரியாக அமையலைங்கிற நண்பர்கள், அல்லது வேலை அமைஞ்சும் அது நல்லா இல்லைங்கிற நண்பர்கள் அனைவருக்குமே இந்த காலகட்டம் ஒரு சிறப்புண்டு. ஆக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், அல்லது சரியான வேலை இல்லாத நண்பர்களுக்கு அந்த வேலையை விட்டுட்டு வேறு நல்ல வேலைக்கு முயற்சிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சிறப்பான காலகட்டமாக அமைகிறது. அதேபோல் உத்தியோகத்தில் இருந்து வந்த போட்டிகள் அல்லது உத்தியோகத்தில் இருந்து வந்த பணிச்சுமைகள் இதெல்லாம் 10 குருவாக்குறதுனால வீரியம் குறைஞ்சிடும். ஆக திருவோணத்தை பொறுத்த மட்டிலும் 10ஆம் இடம் வலுப்பெற்றதனால் அன்பு நண்பர்களே, உத்தியோகத்தில் உங்கள் கரம் மேலோங்கி நிற்கும். போட்டியாளர்களை தொழில் சார்ந்திருப்பவர்கள் வென்று காட்டுவீர்கள். தொழில் அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் ஓரளவுக்கு லாபங்களை கையில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல வருமான ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்து கிடையாதுங்க. இந்த 7.5 சனியெல்லாம் முடிந்து வருகின்ற இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தொழிலை ஒரு சிலருக்கு அமைத்து கொடுப்பதற்கான அமைப்புகளிலும் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் ஓவராலாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் சார்ந்து ஒரு நல்ல மேன்மை, உத்தியோகம் சார்ந்து நல்ல மேன்மை, ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் அடுத்த கட்ட வளர்ச்சின்னு சொல்லக்கூடிய ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். அதை பார்த்துக்கிடுங்க. அதனை அடுத்ததாக பண வரவினை பொறுத்த மட்டிலும் ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியலனாலும் குடும்பத்தை சமாளித்து ஓரளவு சேமிக்கிற அளவுக்கு கையில் பணப்புழக்கம் நன்றாகவே அமையக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் திருவோணத்திற்கு அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, திருமண முயற்சிகள் கைகூடி வருகின்ற அற்புதமான காலகட்டம். என்ன ஒன்று கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், அல்லது கொஞ்சம் எப்படி சொல்கிறதுங்க, டீவியேஷன்ஸ் இருக்கும், ப்ராசஸில் மந்தத்தன்மை ஏற்படலாம். ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி இந்த காலகட்டம் திருமண அமைப்புகளை கைகூட்டி வைக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
இதனால் வரையிலும் கணவன் மனைவிக்கு இடையில் போய்கிட்டு இருந்த இந்த ஃபைட் எல்லாம் அப்படியே இந்த 7.5 சனியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீ இன்றி நான் இல்லைன்னு இருந்தவங்க கூட நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணுங்கிற லெவலில் போயிருப்பாங்க மகர ராசிக்காரங்க. அதுலேயும் குறிப்பாக திருவோண நட்சத்திரக்காரங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். அந்த குடும்ப வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள், நெருக்கடியான சூழல்கள் எல்லாம் குறையக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க. சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இது ஒரு தித்திக்கக்கூடிய மன வாழ்க்கைக்கான காலம். அதே போல் இந்த காலகட்டம் வளவளன்னு எதையாச்சும் ஒன்று பேசி வாக்கு கொடுத்துருவீங்க திருவோண நட்சத்திரக்காரங்க. இதை பண்ணித்தரேன், அதை பண்ணித்தரேன், அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன்னு. ஆனால் அதையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நாவடக்கத்தை பின்பற்றிக்கிட்டிங்கன்னா உறவுகளுக்கு இடையில் சிக்கல் வராது, பயப்பட வேண்டாம். சரிங்களா? அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போன்ற வெளியிட முயற்சிகள் யாரெல்லாம் மேற்கொண்டு கொண்டிருக்கிறீர்களோ அவங்களுக்கு இந்த காலகட்டம் வெளியிட முயற்சிகளில் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆல்ரெடி வெளியில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிஆர் போன்ற விஷயங்களுக்கு ஏதேனும் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துலேயும் அவங்களுக்கு அந்த பிஆர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான அமைப்புகளையும் இந்த காலகட்டம் உண்டு. ஆக அன்பு நண்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், ஓவராலாகவே இந்த காலகட்டம் வெளிநாட்டு முயற்சிகளுக்கு மிக சிறப்பு. அதே போல் ஆல்ரெடி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல வேலை, வருமானம்னு இங்கே இருக்கிறவங்களை காட்டிலும் வெளியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு குரோத்தை கொடுக்கக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது அப்படிங்கிறதையும் அன்பர்கள் மனசில் வச்சுக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் ஆக சிறந்ததொரு நல் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அதே போல் இந்த காலகட்டம் தொழில் சார்ந்தும் பொருளாதாரம் சார்ந்தும் இருந்து வந்த அத்தனை விதமான நெருக்கடிகளும் குறையும். உறவுகளுக்கிடையே இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் தீரக்கூடியது மாதிரியான காலம். சரிங்களா? இதை பார்த்துக்கிடுங்க. அதே போல் 2 விஷயம் என்னென்னங்க, அப்பப்போ பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஒரு சிலர் தள்ளப்படுவீர்கள். அதனால் பேங்க் லோன் எடுத்துக்கிறது நல்லது. பெரிய வட்டிக்கு கடனை ஏற்படுத்துறது, வீண் செலவு செய்கிறத தவிர்த்துக்கிடுங்க. 2வது, அடிக்கடி கொஞ்சம் ஹெல்த்தில் தொந்தரவுகள் வந்துக்கிட்டும் போயிட்டு இருக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு. அப்போ உடல்நிலையில் கொஞ்சம் பழக்க வழக்கங்கள், உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும். சரிங்களா? ஆக இந்த 2ஐயும் நீங்கள் கவனித்து போய்கிட்டிங்கன்னா பெரிதாக ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காலகட்டம், இந்த குரு பெயர்ச்சி திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய குரு பெயர்ச்சியாகவே அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? கொஞ்சம் இறைவன் சிவபெருமானினுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி பெருமானை அவ்வப்போது சென்று வழிபட்டு வருவதும் உங்களுக்கு ஓரளவு ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாதுங்க ஐயா. சரிங்களா? இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் எக்கனாமிக்கலி ஹை ரிஸ்க் எடுக்கிற மாதிரியான எந்த ஒரு விஷயத்துக்குள்ளவும் கால் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனதில் புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். வேறு எதற்கும் பெரிதாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.